ஓமம் வந்தாச்சு, பழையபடி வீடியோ போடோண்டு வந்தாச்சு. பொறுங்க நீங்கள் யோசிக்கிறது என்னடா, ஒன்று யோசிக்கிறீங்க, என்னடா அவன் கண்ணாடியுமா பல வித்தியாசமாக இருக்கிறானே, நல்ல வளர்ச்சி தானே என்ன நீங்கள் நினைக்கிறது என்ற காதில் கேட்குது. ஒன்றுமே இல்லை மக்களே, அவ்வளோ வெயில் தான் அகோரம். அதுதான் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்கான இந்த கண்ணாடியை போட்டிருக்கிறேன். உங்களோட பார்வை என்ற மேல் வட்டாத்தான் என்ற வளர்ச்சி அவ்வளவு அமோகமாக இருக்கும். என்னென்னா நீங்கள் தான் என்னை வளர்த்து விட முடியும், இறைவன் வளர்த்து விட முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் தான் என்னை வளர்த்து விட முடியும். இன்றைக்கு என்னன்னா, நான் ஒரு ரவ்வையில் ஒரு உப்புமா செய்ய போகிறேன். அது நான் சரியான ஈஸியான சாப்பாடு, வெஜிடபிள். அதுக்கு இந்த சுகர் பேஷன் அவைகளுக்கெல்லாம் இது நல்லது. அதுக்காண்டி நான் இந்த சாப்பாடு செய்ய போகிறேன். ஒரு சிம்பிளான வேலை தான், செய்தால் இது நாங்கள் ஈஸியாக செய்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். உடம்புக்கு நல்லம், எல்லாத்துக்கும் நல்லம். அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ நான் எப்படி செய்ய போகிறேன், என்னென்ன மாதிரி செய்ய போகிறேன்றது உங்களுக்கு காட்டிக்கொண்டே நான் செய்ய போகிறேன். வாங்க மக்களே, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் உப்புமா செய்கிறதுக்கு உண்டான சாமான்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வெட்டுறதான, அது நீங்கள் பழைய வீடியோக்களில் பார்த்தா நான் எப்படி வெட்டுறன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் பழைய வீடியோக்கள் பார்த்து அதை வெட்டுறதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா, கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன், லீக்ஸ் வெட்டி வச்சுருக்கிறேன், கேபேஜ் வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தா பொட்டேட்டோ ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயத்துக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், இதில் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நாங்கள் இப்போ இதை நாங்கள் செய்ய தொடங்க போகிறோம். முதலாவது இதை நாங்கள் சும்மா இந்த நல்லெண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த ஃப்ரை பேன் அப்படி வச்சு போட்டு அடுப்பு ஓன் பண்ணி போட்டு இதுக்குள்ளே நாங்கள் நல்லெண்ணெய் ஒரு அளவு ஊற்றி போட்டு இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த லீக்ஸை முதல் போடுவோம். போட்டுட்டு இந்த கேரட்டை போடுவோம். போட்டுட்டு இதை ஆல்ரெடி இதை நாங்கள் பச்சையாகவே இந்த 3 ஐட்டத்தையும் சாப்பிட்றபடியா இது பெருசாக குக்காக தேவையில்லை. இது கொஞ்சம் நேரம் நாங்கள் நல்லா தாளிப்போம். நான் மக்களே எவ்வளோ பிடிக்குன்னா, இந்த வெட்டுறதும் கொஞ்சம் நல்ல வெள்ளிஸாக வெட்டினீங்கன்னு சொன்னால் இந்த வடிவாமல் இருக்கும். பார்த்து சாப்பிடும்போது கண்டமந்துண்டமா வெட்டாமல் இந்த அப்படி இதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பை ஆட் பண்ண போகிறோம். இந்த தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே உப்பை ஆட் பண்ணிட்டோம். இது வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இதை நாங்கள் இறக்குவோம். இது பார்த்தீங்களா மக்களே, அவ்வளோ சூப்பராக நல்ல கலராக நல்ல ஃப்ளேவராக வருது. இது யாராக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். உடம்புக்கு நல்ல ஒரு கெடுதல் இல்லை. இந்த சுகராக்கள் கொஞ்சம் பொட்டேட்டோ வச்சா கூடாது. அதை கொஞ்சம் நீங்கள் தவிக்கலாம். ஓகே மக்களே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை வச்சு போட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்றதை வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ நான் இந்த கப்புக்குள்ளே நான் அளந்து போட போகிறேன். இவ்வளவு தேவைன்றது அளவு இருக்கும். அளந்தால் தான் அந்த அளவுப்படி தான் நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி ஒரு கப்பு, நான் இதில் ஒரு பாதி. இதை பாருங்க, இதில் ஒரு பாதி போட்டுட்டு இதை நான் நல்லா வறுக்க. இதை நல்லா கீழே எரியாமல் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா சூடு வரும் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வந்தால் தான் அது பட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு விதமான மனம் வரும். இல்லை அதே கலர் மாறி இது பயங்கர வெள்ளையாக இருக்குது. ஆனால் இது ஒரு கலர் மாறி வரைக்கில் நாங்கள் இருக்கோம். இதே நான் இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதை எப்படி செய்துட்டு வரேன். நல்ல மனமாக வருது. ஒரு நிமிஷத்தாங்க இறக்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள்
மற்றது எப்படி செய்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதுக்குள்ள தான் நான் செய்ய போகிறேன். இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நெய்யை விட்டு ஆனால் நெய் இல்லை நல்லெண்ணெயை விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகை போடுறது. கடுகை போட்டு அதுக்கு பிறகு இந்த செத்தல் மிளகாயும் கறி லீஃபையும் போடுறது. அதை போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சு இந்த வெங்காயத்தை போடுறது. போட்டுட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த வெட்டி வச்ச இந்த பொட்டேட்டோவையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடணும். இப்போ அநேகர் இப்படியெல்லாம் செய்வாங்க. நான் இதுக்குள்ள இன்னொரு சின்ன மாற்றம் செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு மஞ்சள் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்காண்டி இதுக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சளை போட்டுட்டு அவ்வளோதான் மக்களே, ஈஸியான வேலை. இப்போ பாருங்க, நான் இதுக்குள்ள தான் நான் ரப்பை போட்டேன். நீங்கள் பார்த்துனீங்க இதுக்குள்ள இவ்வளவுக்கு நீங்கள் தண்ணி இருக்கும் சேர்ந்து நாங்கள் 1.5 போட்டு நாங்கள் ரவை. ஆனால் கொஞ்சம் 1.25 தண்ணி எடுத்து என்னென்னா இந்த இதுகள் கொதிக்க கொள்ள அதில் தண்ணி போயிடும். அதுக்காண்டி இதை போட்டுட்டு இதை கொதிக்கும் பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்க மக்களே, பொட்டேட்டோ அவிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் வெட்டி இந்த செய்து வச்ச இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இங்கே வரும் இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு செய்யணும். ரவை இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அவிஞ்சா தான் டேஸ்டாக இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் நான் முதல் செய்து வச்ச அந்த இதையும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா இருந்தால் சரிங்களா, ஒன்று கூட அடிப்பிடிக்கவே இல்லை. நீங்கள் கீழே பாருங்க, அடிப்பிடிக்கவே கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு போட்டு நீங்கள் நல்லா அந்த கிண்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிட்டு நாங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வைக்கணும். இல்லை மூடி வச்சா அந்த சூட்டிலேயே அது நல்லா உள்ளுக்கு எல்லாம் வெந்து. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஒன்று கூட அடிப்பிடிக்கல. ஓகே மக்களே, இதோட 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்தாலும் உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னான்டா நான் 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். நான் மூடி வச்சிருந்தா தான் அந்த இதெல்லாம் நல்லா அந்த ரவையெல்லாம் தண்ணியோடு சேர்ந்து நல்லா இருக்கும். அதாவது நான் எடுத்து இப்போ உங்களை காட்ட போகிறோம் பாருங்கள். சூப்பர் ரவை அப்படி என்ன கலராக இருக்காங்க பாருங்க மக்களே. இது பாருங்க, இப்போ ஒன்றுமே இல்லை, எவ்வளோ உதவி உதவியாக வருது பாருங்க. இது கையாலே நான் உங்களுக்கு எடுத்துக்காரு. ஒன்று தண்ணி ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன அந்த விதத்து அநேகருக்கு இது பெருசாக வராது. ஆனால் இந்த நான் போய் காட்டி தந்தேன், அந்த முறையில் செய்யுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ண்டா கூட நீங்கள் வீட்டு இல்லை பாருங்க, நீங்கள் வழியாக பாருங்க, நீங்கள் கேமராமேன் வீட்டை சூழ அப்படிங்க இங்கே ஏதாவது அடிப்பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தான் செய்யணும் ரவை. இதை மூடி விடுவோம். ஓகே மக்களே, ரவை செய்தாச்சு, ஈஸியான மெத்தட்லேயே செய்தாச்சு. இதுக்கு ஒரு காசு சிலவு கூட இல்லை. ரவைக்கு மட்டும்தான் கொஞ்சம் காசு ஆகும். மற்றபடி எல்லாம் செய்து சூப்பராக வந்துடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செய்து வீட்டை சாப்பிட்டு பார்த்து
எனக்கு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் செய்த முறைப்படி நான் செய்தேன், நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எழுதுங்க. மக்களே மறக்காமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், என்னாண்டா அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் மறக்காமல் தட்டி விடுங்க. என்னென்னா அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுடனே பார்க்குற மாதிரி வரும். அதால் இவ்வளோத்தையும் நீங்கள் செய்யுங்க மக்களே. இன்னுமாய் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணும்படிக்காக மறுபடியும் செல்வேன். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் அது சீக்கிரமாக அதிரடியாக நான் வந்து உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடை பெற்று செல்வது லண்டன் பாஸ்கர்.